பரமா சொன்னா தான் கேட்கும். இப்போ உங்கள் பையன் வந்து எங்கே இருக்கா? அப்படி உங்கள் பையன் வந்து கட்டாயம் வந்து கோமாதா பூஜை பார்க்கணும். ஆமாம், போயிட்டு வா. ஆமாம், இந்த இதில் பார்க்க சொல்லுங்கள், யூடியூப்பில் பார்க்க சொல்லுங்கள். சபையை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சானா, ஏன்னா நீங்கள் எங்கே பிறந்தையே வச்சு என்ன செஞ்சு வச்சு இப்படி பிறப்படுத்தியன்னு வேற, அது உங்களோட நிலைக்குள்ளே இருக்கும். பையன் இந்த வருஷம் உங்கள் மகனாக இருக்கலாம். சென்ற ஜென்மங்களில் எங்கேயோ யாரோ ஒரு வீட்டில் எங்கேயோ ஒரு இடங்களில் எங்கேயோ ஒரு எல்லையில் பிறந்து என்ன செஞ்சாங்க வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அதன் நிலையும் அவங்களோட செஞ்ச நிலை தான் அவங்கவுங்க வினைக்குள்ளே போகும். நீங்கள் பெற்ற தாயாக இருக்கலாம், இருந்தாலும் பையனும் சபையை பற்றி அறியணும், சபையோட ஆற்றலை வெளியே சொல்லணும். அப்படின்னு வரையில் அது எல்லா விஷயங்களும் சரியாகும். அதுக்கு அடுத்து ஏன்னா அந்த அந்த நிலைக்குள்ளே தான் வரணும். சபையை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தெரியப்படுத்தணும். அதான் இங்கே உள்ள ஆகம நிலையிலே முதன்மையான ஆகமம் அகத்திய பெருமான் சொல்லுவார். நீங்கள் வந்து விளக்கு அவங்க சொன்ன மாதிரியே எத்தனை விளக்கு இங்கே சித்து சபையோட விளக்கு, சித்து சபைக்கு ஒரு நிகழ்வு பேரை சொல்லணும். அகத்தியரோட பேரும் சிவமகா வாழைச்சி. இங்கே உள்ள புண்ணியத்தை வாங்கினா ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை சொன்னால் தான் நம்ம லாக் போட்டாலே, செல்லு லாக் போட்டாலே அந்த நம்பர் அடித்தா தானே வருது. அது மாதிரி சித்து சபையோட லாக் எடுக்கணும்னா அகத்தியரோட நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமையும் கட்டாயம் சொல்லி ஆகணும். எந்த நிலைக்குள்ளும் இல்லாத நம்ம இதுக்குள்ளே எங்கெங்கேயோ எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்போம், வச்சுருப்போம், செஞ்சுருப்போம். கையில் விதியை கையில் எடுக்கக்கூடிய இடம் இந்த இடம். அப்போ வந்து அவங்க அதுக்கு கால் பணியில் தான் தகுதியானவங்களாக இருக்கல தான் அந்த பயிலையும் அங்கே பரட்டுவாங்க. அதுக்கு ஏன்னா இங்கே இந்த நிலை எல்லா இடத்துக்கும் தெரிய வரணும். முருகப்பெருமானை கும்பிட்டது எல்லாரும், சிவபெருமானை கும்பிட்டது, அகத்திய பெருமானையும் கூட கும்பிட்டுருக்கலாம். அதெல்லாம் அவங்க கணக்கில் வச்சுருப்பாங்க. ஆனால் வினையை எடுக்கக்கூடிய சுவிட்சு வந்து இங்கே இருக்குது பிரபஞ்ச சபையில். ஏன்னா யுகமாற்ற பயணத்துக்காண்டி அந்த ஆற்றலை இங்கே கொடுத்துருக்காங்களா, அதனால் இங்கே உள்ள நாமங்களை சொல்ல தான் சுபிட்சம். நீங்கள் அதுக்கு பிறகு நாமங்கள் சொல்லிக்கலாம். பிரதானமாக இந்த நாமத்தை சொல்லிட்டாலே திருமுருகப்பெருமானோட நாமம், பரந்தாமனோட நாமம், 10 அவதாரங்களோட நாமம், எல்லா நாமமும் அந்த ஓம் அகதீசாய நமக்குள்ளே இருக்குன்னு சபையில் சொல்லிட்டாங்க. விநாயகர் பெருமான் கூட எனக்கு அந்த நாமம் வேண்டாம், அகத்திய நாமத்தை சொல்லிட்டாரு. சிவமகா வாழைச்சித்தனை பற்றி எதுக்கு வெளியே தெரியணும்னா, யுகமாற்ற பயணத்துக்கு சபையோட ஆற்றல் எல்லா எல்லையிலையும் பரவணும். அதுக்காகத்தான் சிவமகா வாழைச்சித்தன். அதுக்கடுத்து சித்த சபையோட நாமம் வந்து மாறி மாறி எதுக்கு சொல்லப்படுது, அதுக்காக தான். சொன்னால் வந்து என்ன இங்கே பெருமையாக ஏறிது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கிடச்சிதா? கிடையாது. சொல்லையில் பிரபஞ்ச ஆற்றலை நம்ம ஈர்த்துக்கிடலாம். அந்த நாமம் சொல்லையில் அது வரக்கூடிய புண்ணிய நிலைகள் பிரபஞ்சம் கூட எங்கேருந்து, அதுக்கெல்லாம் சயின்ஸ் இருக்குது, சில காரண காரியங்கள் இருக்குது, அது பின்னாடி பேசுவோம். அதனால் அந்த நாமங்களை நீங்கள் சொல்லணும். நான் இதுவரைக்கும் உங்களை சுட்டி கேட்ட சொல்லலை, யாரையும் வேறுபடுத்தி சொல்லலை. எல்லாரும் பல ஆலயங்கள் சென்று பல வழிபாடுகள் கண்டு அவங்க குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தான தர்மங்கள்லாம் ரொம்ப செஞ்சோம் வச்சோம் அப்படிங்கிற நிலையை உள்ளுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் எல்லாம் தீரலைன்னா அப்போ அதோட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. எல்லாம் இவ்வளவு செஞ்சியும் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வினை வந்து தீராமல் இருக்குது அப்படின்னா பிரபஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அது தீரத்துக்கு உண்டான பரிகாரங்களை இங்கே சொல்லுதோம். வேறு இடங்கள்னா நீ அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே முன்னாடி வந்தால் அதான் கதை. ஜீவநாடியில் பயணப்பட்டு இப்படி வந்து சொன்னேன்னா உங்களுக்கு 5-6 கோயில் போக சொல்லிடுவாங்க. அங்கே செலவும் வந்து கடுமையான செலவாகிரும். கும்ப பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜைனா, ஏன்னா பூர்வ ஜென்மங்களில் நம்ம ஏதோ ஒரு குடும்பத்தை இடர்படுத்த போய் தான் அந்த இடர் தான் நம்மளை வருது. இந்த ஜென்மத்தில் நம்மளை வந்து தாக்குது. அப்போ அந்த ஆன்மாக்களை சாந்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சாந்தி பூஜை. இப்படி புண்ணியம் செய்யறதுக்கு தீர்த்த நிலைகளை எல்லாம் வச்சு அவங்களுக்கு சோடி படிக்கிறது, அவங்களுக்கு அந்த நிலைகளுக்காக கொடுக்கக்கூடிய தட்சண நிலைகளெல்லாம் ரொம்ப வந்துடும். ஆனால் இப்போ எல்லாம் எதுக்குன்னா பிரபஞ்ச சபையோட ஆற்றல்னால எல்லாம் யுகம் மாறணும், தர்ம யுகம் மலரணும்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் சொல்லிடுறோம். என்ன இருந்தாலும் இது தனியாக நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன். இப்போ வந்து அந்த மந்திரம் சொல்லுங்க, இதை வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஆகமம் உங்கள் பையனை வந்து இங்கே வர சொல்லிடுங்க. இது எப்போ பொதுவான ஆகமம், அகத்திய பெருமான் நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது பொதுவான விஷயங்கள். பிரபஞ்ச கோபூஜை பார்க்கணும்,
விளக்கேற்றி வழிபடணும் வீட்டில். இப்போ பையன் வேற இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் புத்திரப்பேர் வேலை ரெண்டும் பெரிய விஷயம், சின்ன விஷயம் கிடையாது. வேலை இருந்தால் கொஞ்சம் நிம்மதி இருக்கும், புத்திரப்பேர் வந்துட்டால் முழு நிம்மதியும் வந்துடும். அப்போ அதை தடுத்து ஒரு விஷயம் வச்சுக்கிட்டதா வேணாதான். அந்த நிலை போகிறதுக்கு பையன் இங்கே கோபூஜையை கட்டாயம் பார்க்கணும். பையன் பார்த்துட்டா கூட பிற அந்த பாப்பா பார்த்துக்கிடும். உங்களோட மருமக எங்கே இருக்காங்களோ அவங்கள ஒரு நாளைக்கு அவங்கள பார்த்துட்டு கணவன் மனைவி வந்தால் ரொம்ப நல்லது. இங்கே அது உங்களோட குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். பின்னாடி அதை அந்த அம்மாட்ட பேசிக்கோங்க. எப்படி பையங்களுக்கு மருமகெல்லாம் கூப்பிட்டா வருவாங்கல்ல, இங்கே வாங்க அகத்திய பெருமான்கிட்ட வணங்கி நில்லுங்க. அகத்திய பெருமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். உயர் ஆற்றல் கொண்ட பல்வேறு ஆலய நிலைகள், இறை தடங்கள், தளங்கள், வாழ்ந்த மகான்களுடைய ஜீவ சமாதி நிலைகளெல்லாம் கலியுகமதில் இகலோகத்தில் ஆங்காங்கு புனையப்பெற்றிருந்த பொழுதும் அங்கெல்லாம் சென்று கிடைக்காத, சென்று அடைய முடியாத ஒரு நின்மதிதனை மதிக்குள் எவ்வாறு கொண்டு செலுத்தப்படுகின்றது இச்சபையிலிருந்து உயர் ஆற்றலாக இச்சபையில் மட்டும் வந்து நின்ற அக்காலகட்டத்தில் 100க்கு வந்து நிற்கின்ற சீடர்களில் 100க்கு 70-75% நிலைதனிலே சீடர்கள் வெற்றியாளர்களாக மிளிர்கின்றார்கள். அவர்கள் இன்னல்கள் தீருகின்றதெனில் இங்கு என்ன நிகழ்கின்றது, நிகழ்த்தப்படுகின்றது என்பதை அகத்தியன் ஒரு வரியில் ஒரு விடையாக பெற விளைகின்றோம். எவரிடம் இருந்தாவது சரணாகதி என்ற ஒன்றினை தாரை வார்க்கின்ற பொழுது நிகழ்கின்றது. அச்சரணாகதி நிலை எங்கிருந்து அவர்களுக்குள்ளிருந்து பெற முயலப்படுகின்றது? எதை வழங்கி சரணாகதியை பெறுகின்றோம் சபையில்? அதுக்கு அடுத்து அகத்திய பெருமான் வாழும் குருவினுடைய திருவடியை இறுக பற்றுகின்ற பொழுது, சரணாகதி என்ற தத்துவத்திற்குள் செல்கின்ற பொழுது சபைக்குள் அவர்கள் புனையப் பெறுகின்றார்கள், சபையோடு கலக்கின்றார்கள். அப்பொழுது நல்நிலை நடைபெறுகின்றது. ஒரு நிலை இது குருவின் அன்பு கிடைக்கப் பெறுகின்றது. அவர்களுடைய இடர் இன்னல் தீர்கின்றதல்லவா? அவர்கள் இடர் இன்னல் தீர்கின்றது, சுபிட்சம் அடைகின்றார்கள். எடுத்துக்காட்டிற்கு பல்வேறு சீடர்கள் இருக்கின்றார்கள். எதனால் அவர்கள் சரி செய்யப்படுகின்றார்கள் விரைவில் என்று அகத்தியன் வினவுகின்றோம். அதான் சொல்லுங்க, நவக்கிரகங்களை நீக்கி வைக்கிறது. நவக்கிரகங்கள் சஞ்சாரங்களை நீக்கி வைப்பது ஒரு புறம். இவையெல்லாம் நடந்து வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக சரணாகதி அடைகின்ற பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து நடக்கின்றது. எதனால் அவர்கள் சபையில் தன்னை மறந்து இழந்து நிற்கின்றார்கள்? எப்பொழுது வாழ்வில் அவர்கள் உயர்த்தப்படுகின்றார்கள்? ஒரு மையத்தை நோக்கி அவர்களை அழைத்து செல்கின்றது சபை. தர்மயுக மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றார்கள். அது ஒரு புறம். யாம் வினவுவது ஒற்றை சொல். அது எது எனில் பூஜ்யம். விரைவில் அருகில் வந்து விட்டீர். பூஜ்யம். அகந்தை அகற்றி பூஜ்யம் என்ற நிலைக்குள் செல்கின்ற பொழுது மனம் பக்குவப்படுகின்றது. அந்த மனம் பக்குவப்படுகின்ற அந்நிலைக்கு ஒரு பொருள், ஒரு வார்த்தை, அது நாமம். அத்தத்துவத்திற்குரிய ஒரு வார்த்தை, ஒற்றை வார்த்தை. தத்துவம் எதிலிருந்து தத்துவம் பெறப்படுகின்றது? சரணாகதி எந்த நிலையிலிருந்து தத்துவம் உருவாகின்றது? ஒருவன் தத்துவத்தை பேசுகின்றான். எப்படி பேசுகின்றான்? தன்னை உணர்கின்ற பொழுது. தன்னை உணர்வது அதன் அர்த்தம் என்ன, அதன் பொருள் என்ன? தன்னை உணர்கின்றதன் பொருள் என்ன? ஞானம் என்ற ஒரு சொல், ஞானம் என்ற ஒற்றை சொல். அந்த ஞானம் என்ற ஒற்றை சொல்லினை அவன் அறிகின்ற பொழுது அவனுடைய சிந்தையை
மையப்படுத்துகின்ற வேலைதனை, சிந்தையை தெளிவுபடுத்துகின்ற, சிந்தையை செம்மைப்படுத்துகின்ற வேலையை ஞானத்தை புகுத்தி அவனுக்குள் செலுத்தப்படுகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்த ஞானத்தை அவன் அடைந்து விடுகின்ற பொழுது என்ன நிகழ்கின்றதெனில் புலம்பலை நிறுத்துகின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். சலனங்களை, சஞ்சலங்களை, புலம்புவதை, இகலோக புலம்பலை ஒருவன் நிறுத்துகின்ற பொழுது, சரணாகதி என்ற ஒற்றை சொல் எப்பொழுது வருகின்றது? புலம்பலை நிறுத்துகின்ற பொழுதுதான் சரணாகதி வருகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். புலம்பலை, சலனத்தை, சஞ்சலத்தை, சந்தேகத்தை அங்குமிங்குமாக தேடி அலைவதை, சித்த சபைக்கு வந்துவிட்டோம், அங்கு சென்று விடுவோம், இங்கு சென்று அறுபடை வீட்டு எந்த படை வீட்டுக்கு சென்றால் என்ன நிகழ்ந்துவிடும், அந்த சாமியாரை பார்க்கலாம், இந்த சாமியாரை பார்க்கலாம் என்று தேடி அலைகின்ற நிலைகளை வேறறுத்து அவன் சிந்தையை ஒருநிலைப்படுத்துகின்ற ஞானத்தை நோக்கிய பயணத்தை சபை கற்றுக் கொடுப்பதால் அவன் சிந்தை மையப்படுத்தப்படுகின்றது சலனமில்லா நிலைதனில் ஞானத்தை நோக்கி. அப்பொழுதுதான் அவனை சிவசபை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றது கணங்களினுடைய ஆற்றலோடு என்று கூறுகின்றோம் அகத்தியன். அதுதான் நடந்து வருகின்றது சபையில். முதலில் சிவமகா வாழை சித்தன் கற்றுக் கொடுக்கின்ற என்ன கூறுகின்றான்? இறுகப் பற்றுங்கள் இறைவனை. இறுகப் பற்றுங்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அவனை மட்டும் பற்றுங்கள், ஒருவனை பற்றுங்கள், ஒரு குருவை பற்றுங்கள், சபையை பற்றி. இவன் உரைத்தவாறு இவன் அங்கு பூஜை நடக்கின்ற பொழுது அங்கு சென்று தவம் செய்து கொண்டிருந்தால் என்ன நிகழும்? அங்கு மிங்குமாக இழுபறி நிலைகள் தான் நிகழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு நிலையில் தன்னை மையப்படுத்துகின்ற பொழுது கணங்கள் எல்லாம் அவனை நோக்கிய திசைதனை, அவனை நோக்கிய பார்வைதனை மையப்படுத்துவதற்கு கணங்களுக்கு கட்டளையிடுகின்றான் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு கட்டளை இடுகின்ற பொழுது அவையெல்லாம் ஒருநிலைப்பட்டு உன்னை நோக்கி வருகின்ற பொழுது, உன் புலம்பல் தீர்கின்ற பொழுது நிச்சயமாக அத்துணை நிலைகளும் படிப்படியாக சபை தொடர்பில் இருக்கின்ற பொழுது மாற்றப்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றான். இந்நிலைதான் சபையினுடைய அதி உயர் உன்னத சூட்சமம். இது பொதுவான பிரபஞ்ச சூட்சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறுக பற்றிவிட்டோம் என்றால் அதன் பொருள் என்ன? மையப்படுத்தப்பட வேண்டும் எண்ணத்தை என்று கூறுகின்றோம் அகத்தியன். எப்பொழுது தவம் சித்தியாகின்றது? சுழுமுனையில் ஆற்றல் தெரிகின்ற பொழுது சித்தியாகின்றது. சுழுமுனை எப்பொழுது பணியாற்றுகின்றது? நீர் ஒருநிலைப்படுகின்ற பொழுது பணியாற்றுகின்றது. உன் ஒருநிலை சிந்தையிலும் இருக்க வேண்டும், உன் ஆன்மாவிலும் இருக்க வேண்டும், நீர் இயல்பிலும் இருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இயல்பில் ஒருநிலைப்படுகின்ற பொழுது சூட்சமம் உன்னில் ஒருநிலைப்பட்டு உன்னை இகலோகத்தில் இருக்கின்ற இடர் இன்னல்களிலிருந்து உன்னை அழைத்து செல்கின்ற அற்புதமான பக்குவ ஞானத்தை சித்தன் மூலம் வாழும் குருவின் மூலம் கற்றுக் கொடுத்து உன்னை அழைத்து செல்கின்றது ஒய்யார நிலைக்கின்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம்.